பங்குனி என்றாலே கோயில் திருவிழாக்கள் தான். பங்குனி மாதத்தை ஒட்டி பிரசித்தி பெற்ற கோயில்களில் நடைபெற்ற விழாக்களை தற்போது பார்க்கலாம். 108 வைணவ ஸ்தலங்களில் முதன்மையான ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் ஆலயத்தில் ஆதி பிரம்மோற்சவம் எனப்படும் பங்குனி தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக நம்பெருமாள் ரத்தின அபயஹஸ்தம், முத்துப்பாண்டியன் கொண்டை, மார்பில் நீலநாயகம் அணிந்து மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு தாயார் சன்னதி வழியாக வழிநடை உபயங்கள் கண்டருளி கோரதத்திற்கு வந்தடைந்தார். அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் எழுந்தருளிய நம்பெருமானை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். ரெங்கா ரெங்கா என பக்தி முழக்கமிட்டவாறு தேரை வடம் பிடித்து இழுத்துச் சென்றனர். பிரசித்தி பெற்ற நெல்லை பாளையங்கோட்டை ராஜகோபால சுவாமி கோயில் பங்குனி பிரம்மோற்சவத்தையொட்டி நடைபெற்ற தேரோட்டத்தில் பல்லாயிரக்கணக்கானோர் திரண்டனர். கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய பங்குனி பிரம்மோற்சவத்தின் சிகர நிகழ்வாக தேரோட்டம் அமைந்தது. இதையொட்டி காலை விஸ்வரூப தரிசனம் நடைபெற்றது. தொடர்ந்து ருக்மணி சத்யபாமா சமேத ராஜகோபாலர் ராஜ அலங்காரத்தில் திருத்தேரில் எழுந்தருளினார். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருத்தேரை 4 ரத வீதி வழியாக கோவிந்தா கோபாலா கோஷம் முழங்க வடம் பிடித்து இழுத்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி முத்தால பரமேஸ்வரியம்மன் கோயிலில் அக்னி சட்டி வைபவம் விமர்சையாக நடந்தது. அதிகாலை முதல் திரளான பக்தர்கள் விரதமிருந்து அக்னி சட்டி எடுத்து நேர்த்திக்கடனை செலுத்தினர். இரவு வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் அம்மனுக்கு தீபாராதனைகள் செய்யப்பட்டு கோவிலின் 4 வீதிகளிலும் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே முத்துமலை முருகன் கோயில் தங்கத்தேரை பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். ஏத்தாப்பூரில் உலகிலேயே மிகவும் உயரமான 146 அடி முத்துமலை முருகன் சிலை உள்ளது. இக்கோவிலில் பங்குனி உத்திர திருவிழாவில் முக்கிய நிகழ்வான தங்க தேரோட்டம் நடைபெற்றது. முன்னதாக முத்துமலை முருகனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. ராஜ அலங்காரத்தில் வள்ளி தெய்வானையுடன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார்.